गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 27/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 திதி இன்று மாலை 5 மணி 47 வரை திரையோதசி திதி. அதன் பின்பு சதுர்தசி திதி ஆரம்பம். நட்சத்திரம் பிற்பகல் 12 மணி 34 வரை மூலம், பின்பு பூராடம். நாம யோகம் இன்றைய தினம் வைதுருதி இன்னைக்கு இருக்குது ஃபுல்லாக. அதே மாதிரி கரணம் மாலை 5 மணி 47 வரை தைத்துள கரணம். அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. மாலை அதாவது இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்றைய தினம் பிற்பகல் 12 மணி 34 வரை கிருத்திகை. அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வாஸ்து நாள். வாஸ்து நாள்னால் இப்போ வீடு பூஜை போடணும், கிணறு வெட்டணும், அதே மாதிரி போர் போடணும் அப்படின்னு சொன்னால் அது செய்யலாம். ஏன்னா போர் போடுறதுக்கு நல்ல நாள் இன்றைக்கி. கீழ்நோக்கு நாள் வரக்கூடிய நாளில் போர் போட்டால் நல்லது. கேலண்டரில் பாருங்கள், கீழ்நோக்கு நாள்னு போட்டிருக்கோம். அப்படிப்பட்ட நாளில் இந்த போர் போட்டால் தண்ணி ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் வாஸ்து நாள் இன்றைக்கி. வீடு நிறைய பேர் ஆடி மாதத்தில் பூஜை போட மாட்டாங்க. ஆனால் நல்ல நாள் வரும்போது போடலாம், தப்பு கிடையாது. இன்றைக்கி கறி நாள்லாம் கிடையாது, நல்ல நாள் தான் இன்றைக்கி, அது போடலாம். சரிங்களா? இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும்போது பார்வதி தேவியை வணங்குவது சிறப்பு. இன்றைக்கி சந்திர பகவானை வணங்குவது அதைவிட சிறப்பை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி ஒரு வசம்பு மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. அந்த வசம்பை என்றைக்குமே வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், அதே மாதிரி விருஷிகத்தில் மாந்தி பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா? ஒவ்வொரு ராசிக்கு எந்த தெய்வத்தை வணங்குவது, எப்படி செய்வது, என்ன தானம் செய்வது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு இன்றைக்கி சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்தால் பணம் வருவாய் தடையில்லாமல் வரும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, இவர்கள் தூங்கும்போது தலைக்கு அருகில் ஒரு செம்பு, அப்படி இல்லைன்னா பித்தளை பாத்திரம், இந்த செம்பு பாத்திரம் இல்லைன்னா பித்தளை பாத்திரத்தில் நீர் நிரப்பி வைத்து தூங்கி மறுநாள் காலை அந்த நீரை வீட்டின் கிழக்கு பகுதியில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டின் கிழக்கு பகுதியில் செடிகள் இருந்தால் அந்த செடிகளுக்கு அதன் மேல் அதை தெளித்து ஊற்றுவது நல்லது. இல்லை ஒரு தொட்டியில் கூட நீங்கள் வச்சுட்டு கூட ஊற்றலாம். இப்போ சில பேர் மாடி வீட்டில் இருக்கங்க, நாங்கள் என்ன செய்யறதுங்க அப்படின்னா அந்த தொட்டியில் வச்சுருங்க, தொட்டியில் வச்சுட்டு ஊற்றுங்க. அப்படி எங்கள் வீட்டில் செடிங்களே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா வெளியில் மரம் செடி கொடி ரோட்டில் கூட வச்சுருப்பாங்க, கிழக்கு நோக்கி இருக்கிற மரத்தில் ஊற்றிட்டு வந்துடுங்க. சரிங்களா? இதை செய்யும்போது தினந்தோறும் கூட செய்யலாம். இதை
ஒரு நாள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. தினந்தோறும் செய்ய 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 உங்களுக்கு பண வரவுக்கான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இன்றைக்கி வசம்பை எடுத்துகிட்டு போங்க. அது எப்பொழுதுமே அடிக்கடி அடிக்கடி எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப நல்லது. அது வசம்புன்றது வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. வசம்பை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். தினந்தோறும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு செய்திகள்லாம் சாதகமாக இன்றைக்கி வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து லாபம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி அவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்களால் மன அமைதி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளெல்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வண்டி, வீடு, வாகனம் இது தொடர்பான சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சந்திராசிரமம் இருந்தாலும் இந்த சுப செலவுகள், வண்டி வாகனத்துக்கு செலவுன்றது சுப செலவு தான். ஒன்றும் அது வீண் செலவுலாம் கிடையாது. ஆனால் தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மருத்துவ செலவுகள் வரலாம். எதிர்பாராத சில தடைகளுக்கு பிறகு எடுத்த காரியத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான பலன் ஏற்படும். காப்பீடு அல்லது உயில் மூலம் ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய முதலீடுகளை செய்வதில் நிதானமாக யோசித்து செய்வது இன்றைய நாள் நன்மையை தரும். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய நாள் பார்வதி தேவியும் விநாயகரையும் சேர்த்து இன்றைக்கி வணங்கிட்டு போங்க. சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானத்தோடு இன்றைக்கி செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இளைய சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் லாபகரமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் உதவியால் இன்றைக்கி தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலான முடிவுகளை எடுத்து இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட ஆகாய நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே,
பொருளாதார ரீதியாக சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பண வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த தினமாக இருக்குது. வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். அதே மாதிரி எளிதில் அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் எளிதில் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒருமித்த கருத்தெல்லாம் இன்னைக்கு உருவாகும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது. அதில் இருந்த தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். உணவில் ஒரு கட்டுப்பாடு தேவை, கவனம் தேவை. சேமிப்பு திட்டங்களில் முதலீடு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சுயமாக முடிவெடுத்து செயல்படுவதன் மூலம் தொழிலின் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளோடு அதிக நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களின் ஆர்வத்தை நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆர்வத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். தோற்ற பொலிவு கூடும். புதிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அரசாங்க ரீதியான உதவிகள்லாம் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த சுப காரியங்களெல்லாம் இன்றைக்கி மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். மனதிற்கு பிடித்த மாணவர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு முகத்திலும் சரி உடலிலும் சரி ஒரு பொலிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்காக பணம் செலவிட நேரிடக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். ஆனால் அது சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையற்றதை செலவு செய்யாதீர்கள். வீடு அல்லது வசிப்பிடத்தை மாற்றும் எண்ணம் உருவாகலாம். சொத்து தொடர்பான விஷயங்களில் விழிப்போடு இருப்பது அவசியம். நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தேவையற்ற மன வருத்தத்தை தவிர்க்க வேண்டியது இன்றைய நாள் அவசியம். மறைமுக எதிர்ப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி இரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை இன்றைய தினம் தவிர்த்தால் இன்னும் நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப நிதானம் தேவையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்கள் வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புதிய வருமான வழிகளெல்லாம் பிறக்கும். குறுகிய கால பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. தகவல் பரிமாற்றங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் ஏற்படும். ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் தென்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது.
கடன் சார்ந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். மனதிற்கு தெளிவான சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். சமூக வலைதளங்கள் மூலம் நல்ல அறிமுகம் கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டும். பிள்ளைகளால் செலவினங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருகின்ற ஒரு தருணம். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகளை எடுக்க மேலிடத்தின் ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், டீ கடை, செங்கல் சூளை, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க மட்டும் கவனமாக செய்வது மிக மிக நன்மையை தரும். அதே மாதிரி அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு, பெரியோர்களின் ஆதரவெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்களில் இன்றைய தினம் சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. தொலைதூர பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். அதே போல் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய தினம் 7ஆம் இடத்திலே உங்களுக்கு புத பகவான் இருக்கிறதுனால படிக்கிற மாணவர்கள் நல்ல உத்வேகத்தோடு படிக்க வேண்டியது அவசியம். குரு பகவான் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பஸ்தானத்தையும் 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் முயற்சி செய்தால் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார இருந்தாலும் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திடீர் பண வரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் இன்றைக்கி கூடும். எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மன அமைதிக்கு வழிவகுக்கின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி ஏற்படும். அதே போல் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும்.
பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள். இன்சூரன்ஸ் அல்லது வரி தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்களை குறித்து சிந்திப்பீர்கள். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமான நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் கவனமாக இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழல்லாம் அமையும். ஒருவருக்கு ஒருவர் புரிதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தொழிலில் மேன்மை, வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு வியாபாரத்தில் லாபத்தையும் ஈட்டும். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவதால் புகழும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்து சில இடமாற்றம் கைகூடும். நண்பர்களின் ஆதரவு பெருகும், பலமாக இருக்கும். அதே மாதிரி பழைய பகைகளெல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகளில் நல்ல முடிவுகள் எடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முடிவே கிடைக்கலன்னு நினைத்த சில விஷயத்துக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த வேலைகளை எல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். தொழிலில் ஒரு புதிய லாபத்தையும் யுக்திகளை கையாண்டு லாபத்தை இன்றைக்கி ஈட்டக்கூடிய நாளாக இருக்குது. பழைய நோய்களிலிருந்து விடுதலை ஆகும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் குறைந்து இன்றைக்கி பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.